இது வந்து ஃப்ரைடே அதுக்கப்புறம் சாட்டர்டே எடுத்த வீடியோ. நான் இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணி போட்டேன். ஏன்னா சாட்டர்டே, சண்டே பசங்க வீட்டில் இருந்தாலும் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து எடிட் பண்ணுவேன். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கனாக்கா கொள்ளு ரசம், அதுக்கப்புறம் மீல் மேக்கர் இருந்துச்சு, அதை வச்சு நான் கிரேவி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிட்டேன். ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் வந்து ஸ்ட்ராபெரி வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதனால் ஒரு 3 பாக்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த கொள்ளு ரசம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு நாள் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மத்தியானம் போல் நல்லா மழையாக இருந்துச்சு இந்த பக்கம். இங்கே வந்து புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கனாக்கா. அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு சாட்டர்டே வந்து இட்லி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். நான் வந்து எப்போவும் எந்த அளவில் ஊற போடுவேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 4 டம்ளருக்கு நான் வந்து 4 டம்ளர் அரிசி, 4 டம்ளர் இட்லி அரிசினாக்கா 1 டம்ளர் வந்து உளுந்து போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 6 டம்ளர் வந்து ஊற வைக்கிறதுனால 1½ டம்ளர் வந்து நான் உளுந்து வந்து போட்டுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுருவேன். நான் வந்து இதை வந்து எப்படி அரைப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊற வச்சுட்டு தனித்தனியாக ஊற வச்சுட்டு 2த்தையும் நான் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிருவேன். நான் உளுந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு அரைச்சிட்டு அது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து அரிசியை நான் வந்து போட்டு அரைச்சிருவேன். இந்த அளவில் வந்து அரிசியும் உளுந்தும் போட்டிங்கனாக்கா இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் எப்போவும் வந்து இந்த மாதிரி தான் போடுவேன். இது வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லிக் கொடுத்தது. இந்த அளவு வந்து பார்த்திங்கனாக்கா அது கூட கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கூடவே போடும்போது டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து வரவே வராது. டைஜஷன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு இட்லி அரிசியை வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டு மதியானம் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து லஞ்சை வந்து சாப்பிட்டேன். அந்த கொள்ளு ரசம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பசங்களுக்கு வந்து சளி பிடிச்சாக்கா இது வந்து நான் இப்போ வந்து வச்சு கொடுத்துருவேன். இந்த கொள்ளு ரசம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து பார்த்திங்கன்னா எதை பார்த்து வைக்க ஆரம்பித்தேனாக்கா செஃப் தீனா அவங்களோட வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வந்து கொள்ளு ரசம் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்த்து நான் வந்து வைக்க ஆரம்பித்தேன். கொள்ளு ரசம்னாலே எனக்கு வந்து பிடிக்காது. நான் வந்து சரி இதை வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கவும் சரி இதை வந்து வைக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து நான் வந்து இதை வந்து கொள்ளு ரசத்தை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெகுலராகவே. இது வந்து பசங்களுக்கு வந்து நம்ம கொள்ளு ரசம் செஞ்சு கொடுக்கும்போது சளி பிடிச்சிருந்தா ரொம்பவே நல்லது. இது வந்து அப்படியே டம்ளரில் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கனாக்கா பசங்க வந்து அப்படியே குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா லஞ்ச் முடித்தோடனே ஈவினிங் போல் பசங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன். மாவு அரைச்சி வச்சுட்டு நான் வந்து மாவு வந்து எந்த அளவுக்கு அரைச்சி வைப்பேனாக்கா ஒரு 2-3 நாளைக்கு வர்றதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மாவு அரைச்சி வைப்பேன். அதுக்கு மேலே நான் வந்து வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பசங்க வந்தோடனே லஞ்ச் பேக்லாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நைட்டு வந்து டின்னர் முடிச்சாச்சு. நைட்டு டின்னர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து மறுநாள் சாட்டர்டே எடுத்த வீடியோ. காலையில் வந்து எப்போவும் எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிட்டு ஹாட் வாட்டர் வந்து 1 டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை 3த்தையும் அரைச்சி நான் வந்து வடிகட்ட மாட்டேன். வடிகட்டாமல் நான் வந்து ஃப்ரீசரில் அப்படியே நான் வந்து ஊற்றி வச்சுருவேன். ஊற்றி வச்சுட்டு இது வந்து லாஸ்ட்டாக உள்ள ஐஸ் க்யூப் இது வந்து இன்னையோட தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். காலையிலே வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடுறது. காலையில் டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் இட்லிங்கிறதுனால தக்காளி சட்னி வந்து பண்ணியிருந்தேன். தக்காளி வந்து பார்த்திங்கனாக்கா 1 தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சமாக புளி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். புளி சேர்த்துட்டோம்னாக்கா கொஞ்சம் தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி செய்கிறதுக்காக வந்து தக்காளியெல்லாம் வந்து நான் வதக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சரி ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னி அரைச்சதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வச்சு ஜூஸ் ரெடி பண்ணலாம். அந்த ஜூஸை ரெடி பண்ணி நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிங்கனாக்கா ரொம்ப வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருவேன். அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன். ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே வந்து ஐஸ் ட்ரேயில் வந்து நான் ஊற்றி வச்சுருவேன். ஊற்றி வச்சுட்டு மறுநாள் பார்த்திங்கனாக்கா வந்து ஐஸ் க்யூபாக மாறிடும். அதை வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்குவேன். போட்டு வச்சுட்டு டெய்லி வந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஐஸ் க்யூப் எடுத்து போட்டு நான் வந்து அதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து சாப்பிட்ருவேன். வந்து எப்படின்னாக்கா வேலையாக இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் நான் வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து சரி மத்தியானம் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கனாக்கா நான் அதை வந்து கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். சரி வேலையை நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். காலையிலேயே நான் வந்து
ஏன்னா சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு. எப்போவுமே அப்படி தான் சாட்டர்டேங்கிறனாலே கொஞ்சம் சரி லேட்டாக பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஸ்கூல் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். அதனால் வந்து சரி காலையிலேயே சூட்டோட சூடாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். ரொம்ப தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுட்டாலே ஒரு ஒரு 15 நாள் 20 நாள் கிட்ட வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே நான் வந்து இந்த மாதிரி எடுத்து ஊற்றி வச்சுருவேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேர் க்ரோத் ஆகும். அது வந்து அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு 2 மாதமா நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே காலையில் வந்து டீ, காஃபிலாம் குடிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுகரை வந்து சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு நீங்கள் வந்து காலையில் காலையில் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே. நான் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே கொஞ்சமாக பிளாக் காஃபி போட்டு குடிச்சிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி சட்னி அரைக்கிறதுக்காக தக்காளிலாம் வதக்கி வச்சிருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். தேங்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், அதுக்கப்புறம் பூண்டு, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2த்துக்குமே சேர்த்து நான் வந்து தாளித்து ஊற்றிட்டேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். நானும் என் பையன் மட்டும் சாப்பிட்டோம். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு கிச்சன் செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து டெலிவரி ஆகிருந்துச்சி. அது வந்து வந்துருந்துச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபோட்டோவில் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. அதனால் வந்து ஆர்டர் பண்ணோம். டெலிவரி ஆனும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சின்னதாகவே தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பாப்பாவுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட கிச்சன் செட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னீங்கனாக்கா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன்.